ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு. பறவைகள் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு முதல்ல நிறைய பேர் வாங்குகிற பறவை பஜ்ஜிஸாக தான் இருக்கும். இது லவ் பேர்டுன்னு சொல்லுவோம், பஜ்ஜிஸ்ன்னு சொல்லுவோம். வீட்டில் அது அழகாக சத்தம் கேட்டுகிட்டே இருந்தால் போதும், ப்ரீட்லாம் பண்ண வேணாம், அழகாக இருக்க வீட்டில் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது இல்லை எனக்கு ப்ரீட் பண்ணணும், அது எக்கு வச்சு அது சிக்ஸ் எல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். பஜ்ஜிஸை எப்படி ப்ரீட் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்குறதுலேருந்து அது சிக்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும், அப்புறம் அதோட கேஜ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நான் இந்த வீடியோவில் பஜ்ஜிஸ் எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கேஜு, ஃபுட்டு, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் பேரை செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. நம்ம சிக்கா, செமி அடல்ட்டா, அடல்ட்டா அப்படின்னு பார்த்து முதல்ல வாங்கணும். அடுத்தது கேஜ் சைஸு, அப்புறம் அந்த கேஜுக்குள்ளே வைக்க போகிற ஐட்டம்ஸு. அடுத்தது அந்த கேஜை நம்ம எங்கே வைக்க போகிறோம், ஹால்லையா இல்லைனா பால்கனிலையா எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. அடுத்தது அதுக்கு நம்ம கொடுக்க போகிற ஃபுட்டு. அவ்வளோதான். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஏன்னா ரொம்ப ஈஸியாக ப்ரீட் பண்ணக்கூடிய பேர்டு எதுனா பஜ்ஜி தான். பேரை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். மற்ற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா செமி அடல்ட் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் சிக்கு தான் வாங்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா செமி அடல்ட்டோ அடல்ட்டோ ஆல்மோஸ்ட் ஒன்று போல் இருக்கும். நீங்கள் எதை வாங்குறீங்கன்னு தெரியாது. எப்போவுமே அடல்ட் வாங்கவே கூடாது. நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடல்ட் வாங்காதீங்க, எப்போவுமே சிக்ஸு வாங்குங்க. செமி அடல்ட்டுமே வாங்காதீங்க. செமி அடல்ட்டும் ஒன்று போல் இருக்கிறதுனால நம்ம வாங்கி வந்துட்டோம். செமி அடல்ட்டுன்னு நினச்சி நம்ம அடல்ட்டே வாங்கிட்டு வந்தாலும் அது ப்ரீட் ஆக கஷ்டம். அடல்ட் ப்ரீட் ஆகும். என்னென்னா அது ஒரு 1 இயர் இல்லை 2 இயர்ஸ்குள்ளே இருந்தால் ஓகே. அது ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்னால் அது ஓல்டாக ஆகிடும். அது நம்மளுக்கு 1 இயருக்கு அப்புறம் பஜ்ஜிஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு வயசு ஆகிடுச்சு. 12 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 வருஷம் ஆனாலும் சரி, 3 வருஷம் ஆனாலும் சரி, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது செமி அடல்ட்டும் சிக்கும் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த செமி அடல்ட்டில் சில பேர்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்க்க அடல்ட் மாதிரி இருக்கும், அடல்ட் பார்த்திங்கன்னா செமி அடல்ட் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வாங்குறீங்கன்னா எப்போவுமே சிக்காக பார்த்து வாங்க. ஃபஸ்ட்டு சிக்குக்கு கண்ணை நல்லா உருண்டையாக இருக்கும், ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், நல்லா சர்க்கிளாக இருக்கும், குட்டியாக இருக்காது, பெருசாக இருக்கும். கண்ணுக்குள்ளே அந்த ஒயிட் ரிங்கே இருக்காது. அப்படி ஒயிட் ரிங் இருந்துச்சுன்னா ஒன்று செமி அடல்ட்டாக இருக்கும் அல்லது அடல்ட்டாக இருக்கும். இது ஒரு பைடு சிக்கு. இதுக்கு பாருங்களேன், இந்த எல்லோ இடத்துல இருக்கு இல்லையா, இந்த எல்லோ நல்ல கிளியர் எல்லோ ஆகிடும். இந்த பிளாக் நல்லா பின்னாடி போயிடும். அப்போ ஃபேஸ் நல்லா இந்த இடம் ஃபுல்லாக நல்ல கிளியர் எல்லோவாக இருக்கும். கண்ணை சுற்றி உங்கள் கண்ணுக்குள்ளே ஒயிட் ரிங் வந்துடும். அதே மாதிரி மூக்கில் மெயின்னா ப்ளூ கலர், பர்பிள் கலர், ஃபீமேல்னால் ப்ரௌன் ஆர் ஒயிட்டு அந்த மாதிரி வந்துடும். மெயில், அதாவது அடல்ட்டுக்கும் சிக்குக்கும் இருக்குது டிஃப்ரென்ஸு. இவங்க 2 பேரும் ஒரு அடல்ட் பேர். நோஸ்க்கு மேலே நல்ல ப்ளூவாகவும் அப்புறம் ஃபீமேலுக்கு நல்ல ப்ரௌனாகவும் இருக்குது. இது ஒரு அடல்ட் பேர். இதோட ஹெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பின்னாடி அப்படிலாம் இருக்காது. ஏன்னா இது கிளியர் விங்கி, இது ஆப்லைனு. இதுக்கு நீங்கள் கண் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சில செமி அடல்ட் பேர்டுக்கு இந்த பின் ஃபெதர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இந்த ஃபேஸ்லலாம் இந்த ஒரு சில முடிகள் ஒரு மாதிரி திக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செமி அடல்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த கிரிமினோ ஃபீமேலு, இப்போ இது மெயிலு. சில ஃபீமேல் பேர்டுக்கு அந்த செமி அடல்ட் டைமில் முடி பேட்சாக கொஞ்சம் கலர் மிஸ்மேட்ச்சாக இருந்த மாதிரி இருக்கும். அது அடல்ட் ஆகும்போது ஃபுல் கலர் நல்லா பிரைட்டாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் செமி அடல்ட் டைமில் அதோட கலர்ஸ், ஃபெதரோட கலர் எல்லாம் கொஞ்சம் டல்லாகவும், அப்புறம் பேட்சாக கொஞ்சம் ஒயிட்டு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பின் ஃபெதர் இருக்கும். இதை வச்சு நம்ம செமி அடல்ட்டை கண்டுபிடிக்கலாம். அடல்ட்டாக இருந்துச்சுன்னா கலர் எல்லாம் க்ளீனாக நீட்டாக இருக்கும், டெய்ல் நல்லா நீளமாக இருக்கும், கண்ணுக்கு சுற்றி அந்த ஒயிட் இருக்கும். ஹெட்டில் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த பிளாக் நல்லா பேக்கில் போயிடும். அப்புறம் நோஸில் நல்லா மேலாக இருந்துச்சுன்னா ப்ளூவாக இருக்கும், ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஒயிட்டு அல்லது ப்ளெயின் ஒயிட்டாக இருக்காது, ஒரு மாதிரி ப்ரௌனு அப்படி ஒரு மாதிரி ஒரு கலரில் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அடல்ட்டு. செமி அடல்ட் இந்த மாதிரி இருக்கும். சிக்காக இருந்துச்சுன்னா கண்ணுக்குள்ளே அந்த ஒயிட் ரிங் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் அதோடைய ஃபேஸில் அந்த ஹெட்டுக்கு மேலே அந்த பிளாக் ரிங் அந்த நோஸ்க்கு மேலேருந்தே இருக்கும், லைட்டாக கோடு இருக்கும். அப்புறம் டெய்ல் ரொம்ப நீளமாக இருக்காது, ஓரளவுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம சிக்ஸு, அடல்ட்டு, செமி அடல்ட் நம்ம கண்டுபிடிச்சி கடையிலேருந்து வாங்கணும். சில சிக்ஸுக்கு இந்த நோஸ் பிளாக்காக இருக்கும். அது ஒரு 45-50 டேஸ்க்கு அப்புறம் அது அதோட கலருக்கு வந்துடும். இந்த மாதிரி பிளாக்காக இருந்தாலும் அது சிக்கு தான்.
இது பார்த்திங்களா அந்த நோஸ் வந்து நல்லா பிளாக்காக இருக்குது, அதே மாதிரி கண்ணும் நல்லா ஃபுல் பிளாக்காக இருக்குது. அது மாதிரி மூக்குக்கு மேலே அந்த லைனும் வந்து மூக்குக்குள்ளேருந்தே வந்திருக்கு. இது வந்து ஒரு 30 டேஸ் சிக்கு தான். டெய்லுமே இன்னும் வளரும் நீளமாக. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் கேஜி அப்புறம் அதோடய ஃபுட் டீட்டெயில்ஸு மற்ற ப்ரீடிங்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, பாய்.